السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات سبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الطاعم الشاكر كما الصائم الصابر أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் படைப்பினங்களுக்கு எப்படி எல்லா விதமான நன்மைகளையும் நாடி எல்லாவற்றையும் சரிசமமாக தேவைக்கேற்ப வழங்குகிறானோ அதுபோல படைப்பிலே உயர்ந்த படைப்பான் இந்த மனித படைப்பிற்கும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கென தேவையானதை மிக அழகாக தேவைக்கேற்ப வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். அதிலேயும் அதிமுக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித இனத்திற்கு நிறைய அளவில்லாத நிஅமத்துகளை அருட்வாக்கியங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அதை நம்மிலே ஒரு சிலர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் நாம் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு பகரமாக அருட்பாக்கியங்களுக்கு பகரமாக நாம் அல்லாஹ்விற்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த மனிதனுக்கு நாம் ஒரு பெயரிடலாம், நன்றியை கொன்றவன் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் எப்படி சொல்லுவான், வஆத்தாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ என்னிடத்தில் நீங்கள் கேட்கின்ற பொழுது எல்லாவற்றையுமே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். வஇன் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா தஹஸூஹா, ஆனால் என்னுடைய இந்த அருட்களை நியாமத்துகளை நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம் என்பதாக நீங்கள் நினைத்தால் அவற்றை உங்களால் எண்ணிவிட முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான, அந்த அளவிற்கு நான் உங்களுக்கு நியாமத்து அருட்கொடைகளை இறைத்திருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மிக மிக லபலூமன் கஃபார், அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் இதனால் எவ்வளவு பெரிய எத்தனை நியாமத்துகளை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகள், அந்த அத்தாட்சிகள் குறிப்பிட்டு ஒரு சிலதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 5 விஷயங்களை பார்க்கலாம். இந்த 5ஐயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். அதை ஆங்காங்கே அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தனியாக தெளிவுபடுத்தியும் காண்பிக்கின்றார். அந்த அத்தாட்சிகள் 5 ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் என்பதாக நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்கள். இந்த 5ஐயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி தந்திருக்கிறான் பாருங்கள்.
இந்த ஆகாயத்தை நமக்கு மேல் முகடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மேற்கூரையாக நமக்கு ஆக்கி தந்து, இந்த நிலத்தை அழகாக இந்த பூமியை விரித்து நமக்கு தந்து, காற்றை சுவாசிக்க வைத்து, நெருப்பின் மூலமாக நாம் சமைத்து சுவைத்து புசித்து, அதே போல நீரையும் பருகி இந்த 5 பஞ்சபூதங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிஅமத்துகளாக, மிக பெரும் 5 அத்தாட்சிகளாக நமக்கு வாரி இறைத்திருக்கிறான். இந்த நிஅமத்துகளுக்கு நான் அல்லாஹ்விற்கு என்ன பதில் கூற போகிறோம்? அல்லாஹ்விற்கு நாம் எப்படி நன்றி செலுத்த போகிறோம்? அந்த நன்றியை மறந்தவர்களாகத்தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒவ்வொரு 5 நிஅமத்துகளை பற்றியும் தனித்தனி இடங்களிலே ஆங்காங்கே சொல்லி காண்பித்தார். முதலாவதாக நீர். وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً, வானிலிருந்து நாம் உங்களுக்கு நீரை இறக்கி தருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முதலாவதாக இந்த நீர், அந்த நீரும் 2 விதமாக உங்களுக்கு தருகிறோம். وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً, வானிலிருந்து நாம் உங்களுக்கு நீரை இறக்கி தருகிறோம். அதே போல கற்களுக்கு இடையில் இருந்தோம். وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ, பாறைகளை வெடிக்க வைத்து அதற்குள்ளிருந்து வெளிப்படக்கூடியதாக நாம் உங்களுக்கு நீரை, வானிலிருந்தும் இந்த கல்லிலிருந்தும் நாம் உங்களுக்கு நீரை புகட்டுகிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 நிஅமத்துகளில் முதல் நிஅமத்தான நீரை பற்றி ஆங்காங்கே பல இடங்களிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இத்தகைய என்னுடைய அருள் நிஅமத்தான நீரை குடித்துவிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அருந்திய நீருக்காக வேண்டி எனக்கு நீங்கள் என்ன நன்றி கடன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நோக்கி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த நிஅமத் அருளை உங்களுக்கு நான் நீரை தந்திருக்கிறேனே, அந்த அருள் நிஅமத்துக்கு பகரமாக எனக்கு நீங்கள் என்ன நன்றி செலுத்துகிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நீரை கொடுத்து விட்டு கேட்கிறார், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய இந்த நீரை கவனிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறார், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இந்த நீரை நீங்களா வானிலிருந்து இறக்குகிறீர்கள்? நாம் தானே இறக்குகிறோம். யார் இறக்குகிறாள் கவனித்தீர்களா? சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், இந்த நீரை உங்களுக்கு நாம் வழங்குகிறோம், சுவையானதாக குடிப்பதற்கும் வழங்குகிறோம். அந்த நீரை நான் உப்பாக்கி விட்டால் நீங்க எப்படி குடிச்சு உயிர் வாழ்வீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு நீரை, மதுரமான நீரை தருகிறேன், அந்த மதுரமான நீரை அறிந்துவிட்டு எனக்கு நீங்க நன்றி செலுத்துவது கிடையாது, அந்த நியாமத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அதே போல அந்த நீரை நான் முழுவதுமாக உப்பாகவே ஆக்கிவிட்டால், உப்பு நீர் மாத்திரம் இருந்தது என்று சொன்னால் நாம் குடிப்பதற்கு என்ன செய்வோம்? நம்மால் வாழவே முடியாது. நீர் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அத்தகைய நீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிஅமத்தாக தந்துவிட்டு, அருளாக தந்துவிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், இதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? இந்த நிஅமத்துக்கு, அருள் பாக்கியத்துக்கு பகரமாக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறான். அத்தகைய கேள்விக்கு பதிலாக நாம் என்ன வைத்திருக்கிறோம்? நன்றியை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத் நிலம், இந்த பூமி. ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியிலே எல்லாவற்றையும் உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், வானம் படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிலே படைத்தான் என்பதாக சொல்வார்கள். இந்த பூமியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலிலே படைத்தான். இந்த பூமியை நமக்கு எல்லா விதமான வஸ்துக்களையும் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு, அத்தகைய
சிந்தனை அத்தகைய அருட்பாக்கியத்துக்கு நிகராக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறான். நான் இந்த பூமியிலே, இது என்னுடைய இடம், உன்னுடைய இடம் என்பதாக நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் எல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். பணங்களை கொடுத்து ஒவ்வொரு இடத்தையும் நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே இறங்குகின்ற பொழுது அல்லாஹ் எந்த கூலியையும் பெறவில்லை. இந்த பூமியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எந்த பணப்பொருளை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு ஜான் இடத்திற்கும் கூட நாம் பணப்பொருளை கொடுத்து விட்டு அதை வாங்கி இது என்னுடைய பூமி என்பதாக நாம் எல்லாம் இந்த நிலத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமே, இந்த நிலம் அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நியாமத் அருள், அதற்கு நாம் என்ன நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத் நெருப்பு. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார், அல்லதி ஜஅல லக்கும் மின ஷஜரில் அக்பரி நாரா ஃபைதா அன்தும் மின்ஹு தூகிதூன். அரபுலகத்திலே இருக்கக்கூடிய ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே மரக் அஃபார் என்று சொல்லக்கூடிய 2 மரங்கள், பச்சை மரங்கள் இருக்கிற அந்த 2 மரங்களில் இருந்தும் பச்சை கிளைகளை எடுத்து உரசினால் நெருப்பு வரும். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். அஷ்ஷஜரில் அக்பர், அந்த பச்சை மரத்தின் மூலமாக உங்களுக்கு நாம் நெருப்பை தந்திருக்கிறோம், அதை கொண்டு நீங்கள் நெருப்புகளை மூட்டுகிறீர்கள், இது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த மரக் அல் அக்பர் என்று சொல்லக்கூடிய 2 மரங்கள், அவைகளின் மூலமாக பச்சை மரங்களை, பச்சை கிளைகளை எங்காவது உரசினால் தீ பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான், இந்த மரம் 2ஐயும் நீங்கள் 2 கிளைகளையும் எடுத்து உரசினால் எந்தவித தீயும் இல்லாத உங்களுக்கு இதிலிருந்து தீயை நான் உங்களுக்கு வரவழைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையை சொல்லி காண்பிக்கின்றான். அத்தகைய நெருப்பை நமக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு வேறொரு இடத்தில் சொல்லுகிறான், அபரஅய்துமுன் நாரல்லதி தூரூன். அந்த நெருப்பை மூட்டுகிறீர்களே, அந்த நெருப்பை நீங்கள் கவனித்தீர்களா? அதனுடைய அந்த மரத்தை நீங்களா உண்டாக்கினீர்கள்? நான் தானே உண்டாக்கினேன். அல்லாஹ் சொல்லுகிறான், அபரஅய்துமுன் நாரல்லதி தூரூன் அன்தும் அன்ஷஅதும் ஷஜரத்தஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். அந்த 2 மரத்தையும், மரக் அல் அக்பர் என்று சொல்லக்கூடிய 2 மரத்தையும், உங்களுக்கு நெருப்பை தரக்கூடிய அந்த 2 மரத்தையும் நான் தானே படைத்தேன், நீங்களா படைத்தீர்கள், உண்டாக்கினீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்டு என்னுடைய அடியார்களிடத்திலே அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன? உங்களுக்கு நியாமத்து செய்திருக்கிறேன், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா? அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களின் மூலமாக நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி தொடுக்கிறார். நான்காவதாக காற்று. இந்த காற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு மிகப்பெரும் நியாமத்தாக தந்திருக்கிறார். அதை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பகரமாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த மறந்துவிட்டோம். வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை பற்றி சொல்கிறான், நானே உங்களுக்கு மழை வருவதற்கு முன்னால், மழை அல்லாஹ் ரஹ்மத் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு முன்னதாக குளிர்ந்த காற்றை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்கிறீர்கள், ஆனால் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 4வது அருள் பாக்கியத்தை கொண்டு நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார். 5வதாக ஆகாயம். இந்த ஆகாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு மேல் முகட்டாக, எப்படி ஒரு வீடு என்று சொன்னால் வெறும் 4 சுவற்றை மாத்திரம் கட்டிக்கொண்டு நாம் இருப்பதில்லை, அந்த 4 சுவர்களுக்கு மேலாக ஒரு முகடை ஏற்படுத்திவிட்டால் தான் உள்ளே நாம் நிம்மதியாக, பாதுகாப்பாக நம்மால் இருக்க முடியும், வாழ முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே நம்மை வாழ வைப்பதற்காக வேண்டி நமக்கு மிக பெரும் பாக்கியமாக, நியாமத்தாக
ஆகாயத்தை தந்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ஜமீஆ. இந்த வானங்களிலேயும் பூமியிலேயும் உங்களுக்கு எல்லா விதமான அருட்பாக்கியங்களையும் நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம். வஸக்கர லக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். இப்படி இந்த ஆகாயத்தையும் நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக இந்த ஐந்தையும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற ஐந்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மிக பெரும் நிஅமத்தாக அருட்பாக்கியமாக தந்திருக்கிறான். தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நாம் எந்த விதத்திலே நன்றி செலுத்துகிறோம்? எப்படி நாம் நன்றி செலுத்துகிறோம்? நன்றி கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 நிஅமத்துகளையும் கொடுத்திருந்தாலும் இதை எப்பொழுது தந்தேன், எப்படியெல்லாம் தந்தேன் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து நாம் உங்களை வெளிப்படுத்தினோம். லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதவர்களாக உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து நாம் வெளிப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம், இதற்கு பிறகுதான் நாம் உங்களுக்கு எல்லா விதமான நிஅமத்துகளையும் தந்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் மனிதர்களை மாத்திரம் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான்? படைப்பினங்களும் இருக்கிறது. படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போல எதுவுமே தெரியாதவைகளாக படைத்தானா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். உங்களுடைய தாய் வயிற்றிலிருந்து உங்களை நாத்தாடமும் செய்யா, எதுவுமே தெரியாம நம்ம வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நம்ம அறிவை ஊட்டினோம், அருட்பாக்கியங்களை கொடுத்தோம், நியாமத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை சிந்தித்தால் நமக்கு தெரியும். ஒரு மீன் குஞ்சு பொரிக்கிறது, ஒரு மீன் குஞ்சு பொரிக்கிறது. அந்த மீன் குஞ்சு அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நீந்துவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது? மீன் குஞ்சு விட்ட உடனே அந்த குஞ்சு தன்னால அது நீந்த ஆரம்பித்து விடுகிறார். இது வயிற்றில் இருந்து வெளியே வருகின்ற பொழுதே என்னுடையதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை லா தஅலமூன ஷைஆ என்பதாக சொல்லுகிறார். எதுவுமே தெரியாம தான் நீங்க உங்களுடைய தாய் வயிற்றில் இருந்து உங்களை நான் வெளிப்படுத்தினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் எப்படி மீன் குஞ்சை போல ஒரு இளங்கன்று பிறக்கிறது, பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அது தன்னுடைய தாயினுடைய மடிவிலே சென்று பால் அருந்துகிறது. யார் சொல்லிக் கொடுத்தார்? யார் சொல்லிக் கொடுத்தது? ஆனால் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் லா தஅலமூன ஷைஆ என்பதாக சொல்லுகிறான். குழந்தை பிறந்த உடனே தானாக குழந்தை சென்று தன்னுடைய தாயினுடைய மடிவிலே பால் அருந்துவிட முடியாது. ஏன் தெரியாது? அந்த குழந்தைக்கு சொன்னால் தெரியுமா? உன்னுடைய தாயினிடத்திலே சென்று நீ பாலை அருந்து என்பதாக சொன்னால் அந்த குழந்தையாக தன்னாக சென்று பால் அருந்துமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅலமூன ஷைஆ. ஆனால் அந்த பெற்றெடுத்த அந்த குழந்தையை தாய் தானாக மாரெடுத்து வாயிலை வைத்து திணித்த பிறகுதான் அமுது அருந்துகிறார்கள் இந்த குழந்தைகள் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் எதுவுமே தெரியாமல் உங்களுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளிவந்தீர்கள். உங்களுக்கு நாம் நிஅமத்துகளை வழங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக நாம் உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அருள்மறை குர்ஆனுடைய நுணுக்கம் என்ன தெரியுமா? அருள்மறை குர்ஆனுடைய நுணுக்கம் என்ன தெரியுமா? முதல் சூரா பக்ரா, குர்ஆனுடைய கடைசி சூரா சூரத்துன் நாஸ். முதல் சூரா என்ன? பக்ரா. பக்ரா என்று சொன்னால் என்ன? மாடு. மாடுகளை போல இருந்த உங்களை குர்ஆனுடைய கடைசி அன்னாஸ், மனிதர்களாக உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிஅமத்துகளை வழங்கி மனிதர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். உங்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற வசனங்களின் மூலமாக நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவு தெரியாமல் இருக்கிறார்? ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால்
அந்த ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், அதை எதை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்? உயிரினமான காகத்தை கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் அந்த நன்றியை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை யாரின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் தெரியுமா? குதிரையின் மூலமாக சொல்லித் தருகிறார். குதிரைக்கு எப்படி நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் இருக்கும்? குதிரை எப்படி நன்றி செலுத்தும்? அல்லாஹ் அருள்மறையில ஒரு இடத்துல மிக தெளிவாக சொல்வார், வல் ஆதியாத்து லபஹா வல் மூரியாத்து கதஹா வல் முகீராத்து சுபஹா ஃபஅதர்ன பிஹி நகா ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ. 5 வசனங்கள் வரிசையாக அல்லாஹ் சொல்வான். இந்த 5 வசனமும் குதிரையைத்தான் சொல்லுது. குதிரையினுடைய வேகத்தை பற்றி, குதிரை நமக்கு செய்யக்கூடிய பிரயோஜனமான வேலையை பற்றி, அது நமக்கு உதவக்கூடிய உதவியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குதிரையை கொண்டு சத்தியமிட்டு சொல்கிறான். 5 வசனங்களிலே சத்தியமிட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த குதிரை இருக்கிறது, நன்றியுள்ள குதிரை. அது யார் அந்த குதிரையை தனக்கு சொந்தமாக்கி கொண்டானோ அவருக்காக வேண்டி, அவன் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் உணவு நீருக்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடிய விதமாக போரிலே தன்னுடைய உயிரை நீர்ப்பதற்கும் மிக வேகமாக அது புழுதியை கிளப்பிக் கொண்டு ஓடுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த குதிரையை பற்றி சொல்லுகிறான். அந்த குதிரையை வாங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளை நமக்கு கொடுத்தார். அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய உணவையும் பானத்தையும் அதையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தார். நமக்கு கொடுத்துதான் நாம் தான் அதை அந்த குதிரைகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் அந்த குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னல் இன்சான லிரப்பிஹி. ஆனால் மனிதனே நீ எப்படி இருந்து கொண்டிருக்கிறாய்? லகனூத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கனூத் என்று சொன்னால் நன்றி கொண்டவன் என்பதாக பொருள். இன்னல் இன்சான லிரப்பிஹி. இந்த மனிதன் நம்முடைய ரப்புக்கு எத்தனை விதமான நியாமத்துகள் அருட்பாக்கியங்கள் கொடுத்திருந்தாலும் லகனூத், நன்றி கொண்டவனாக, நன்றி கெட்டவனாக இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 வசனங்கள் குதிரையை உதாரணமிட்டு அதிலிருந்து நீங்கள் நன்றியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தகைய ஒரு அருட்பாக்கியம் அல்லாஹ்வினால் நாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நன்றியை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்கள், இதனாலேயே தான் இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நாம் எல்லாம் கூலி கொடுக்கப்பட்டவர்கள், ஆனா அதுக்கு இன்னும் வேலை செய்யல. இந்த துன்யாவில் என்ன நடக்கும்? நம்ம வேலை செஞ்சோம்னா வேலை செஞ்சு முடிச்ச பிறகுதான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கூலியை வாங்கி கொண்டோம். அல்லாஹ்விடம் இருந்த அருட்பாக்கியங்களை நாம் வாங்கி கொண்டோம். ஆனால் அதற்குரிய நன்றி செலுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நன்றி செலுத்தினாலும் அதற்கு பிறகு நாம் கூலியை எதிர்பார்க்கிறோம். இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முன்கூட்டியே கூலி வாங்கியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அந்த வாங்கிய கூலிக்காகவே நாம் வேலை செய்ய வேண்டும். அது என்ன வேலை? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வேலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அத்தனை நியமத்துகளை வழங்கியிருக்கிறார். ஆனால் நாம் நன்றி கொண்டவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நன்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய செயல்பாடுகளை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? 3 விதமாக நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் நன்றியுள்ளவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியும். முதலாவதாக, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இது அல்லாஹ்வினால் கிடைத்து விட்டது என்பதாக முதலாவதாக நாம் எண்ண வேண்டும். எது கிடைச்சால், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், சம்பாதிச்சேன், அது என்னுடைய முயற்சியினால் கிடைத்தது என்கின்ற எண்ணம் இல்லாமல் நமக்கு எது கிடைச்சாலும்
அது அல்லாஹினால் தான் நமக்கு கிடைத்தது என்கின்ற எண்ணம் ஒரு இடத்திலே வந்துவிட்டால் வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், நமக்கு எது கிடைச்சாலும் சரி, நமக்கு கிடைத்தது அனைத்தும் அல்லாஹினால் கிடைத்தது என்பதாக ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நாம் நன்றியுள்ளவர்களாக ஆகிவிடுவோம். இந்த முதலாவதாக இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே நமக்கு நிஅமத்துகளை நிறைய வாரி கொடுக்கின்றான் என்று சொன்னால், பொருட்களை வசதிகளை நமக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால், நம்மை சோதிப்பதற்காக வேண்டி, நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிப்பதற்காக வேண்டிதான் அந்த நிஅமத்துகளை, அருட்பாக்கியங்களை, செல்வங்களை நமக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். இப்படி நமக்கு எது கொடுத்தாலும் அது அல்லாஹ்வினால் கிடைத்தது என்பதாக நாம் முதலாவதாக நம்ம எண்ணம் வந்துவிட்டால் நாம் நன்றியுடையவர்கள். ஃபிரௌன் தெரியும்ல, ஃபிரௌனுடைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌனிடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அவர்களிடத்தில், அந்த ஃபிரௌனிடத்தில் கேட்டார்கள், ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு சொந்தமில்லாத ஒரு மனிதர் அந்த பொருளுக்கு உரிமை கொண்டாடினார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? அந்த 2 நபர்களும் ஃபிரௌனிடத்திலே கேட்கிறாங்க. அப்ப அந்த ஃபிரௌன் உடனே சொன்னார், ஃபிரௌனுடைய அந்த வீட்டிற்குள்ளாகத்தான் நைல் நதியே போகும். அந்த நைல் நதியை கையை காமிச்சு ஃபிரௌன் சொன்னார், அப்படி யாராவது அந்த பொருளின் மீது அவர்கள் உரிமையுடையவர்களாக என்னிடத்தில் அவர்கள் உரிமை கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் இந்த தண்ணியில முக்கி கொன்றுவேன் சொன்னார். சொன்ன பிறகு இந்த 2 மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் சொன்னதை ஆம் உண்மைதான் என்பதாக நம்புவதற்காக வேண்டி நீங்கள் இதில் கையெழுத்திடுங்கள் என்பதாக அந்த 2 நபர்களும் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். காலம் கழிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்த பிறகு ஃபிரௌனுடைய அட்டூழியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வினால் எவ்வளவு நிஅமத்துகள் வழங்கப்பட்டவன் ஃபிரௌன் என்பது நமக்கு தெரியும். வாழ்நாள் முதற்கொண்டு, அவருடைய பொருள் வசதிகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு உடல் முதற்கொண்டு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி வரை நிஅமத்து செய்திருந்தான். அந்த ஃபிரௌனிடத்திலே வந்த 2 நபர்கள் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். அவனுடைய கடைசி காலம், அவன் அதே போல அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மௌத்தாகக்கூடிய நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக நீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வந்து 2 பேர் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த 2 பேரும் வந்து அந்த சீட்டை காமிச்சாங்களாம். ஃபிரௌனிடத்திலே காண்பித்தார்களா, படித்துப்பார், இந்த பொருள் நிஅமத்தாக உனக்கு சொந்தம் இல்லாததாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருந்தாய், ஆனால் அது என் மூலமாக கிடைத்தது என்பதாக நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா, அப்படி எண்ணினால் என்ன தண்டனை என்பதாக நீ சொன்னால் தண்ணீரை மூழ்கடித்துக் கொள்வேன் என்பதாக சொன்னாய். அந்த தண்டனை தான் உனக்கு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலிலே மூழ்கடிக்க வைத்தான். வந்த அந்த 2 நபர்கள் மலக்குமார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பெழுதியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். காரூன் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான், எவ்வளவு சொத்து சுகங்களை கொடுத்திருந்தார். அவனுடைய சொத்து சுகங்களுடைய ஹசானாவினுடைய கதவினுடைய சாவியை பலசாலிகள் பல பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு செல்வார்களாம். அந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காரூன், அவரிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை, இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எடுத்து சொன்ன பொழுது காரூன் சொன்ன வாக்கியம் என்ன? அல்லாஹ் அருள்மறையை சொல்கிறான், கால இன்னமா ஊத்தீத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கொடுத்தான் என்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவன் சொன்னான், இல்லை இல்மி, இது நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது, என்னுடைய முயற்சி நான் வந்தது என்பதாக சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே அவனையும் அவனுடைய பொருட்கள் அனைத்தையும் விழுங்கும்படி செய்தான் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் அருள்வரையிலே சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த பூமியிலே நான் அந்த காரூனையும் அவனுடைய பொருட்களையும் சொருகி விட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடுமையான வார்த்தைகளால் சொல்கிறார்.
அல்லாஹ்வினால் அருள்பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் நன்றி செலுத்தாதவருடைய நிலை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறார், அருள்பாக்கியங்களை செய்திருக்கிறார். அதற்கு பகரமாக நாம் எப்படி நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? நன்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா நியமத்துகளும் அல்லாஹ்வினால், எல்லா பொருள் வசதிகளும் அல்லாஹ்வினால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்பதாக முதலிலே நாம் எண்ணம் கொண்டால் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இரண்டாவதாக, நமக்கு இருக்கக்கூடிய அருள்பாக்கியங்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்வது. கண் இல்லாதவனை பார்த்து நாம் நமக்கு அழகான ஒளியை, கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே என்பதாக நாம் பெருமைப்பட்டுக் கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவர். இது ஒரு நியாமத். நாவை, உதடுகளை அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறானே, நாவுகளை உதடுகளையும் அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானஹு வ ஷஃபத்தைன், இரண்டு கண்களை நாம் கொடுத்திருக்கிறோம், இரண்டு உதடுகளை கொடுத்திருக்கிறோம், ஒரு நாவை கொடுத்திருக்கிறோம். பேச முடியாமல் ஊமையாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இதற்காக வேண்டி நான் அருமை நாயகம் சொன்னார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதும் கூட ஒரு முஃமினுடைய கடமை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்கிவிட்டார், நம்மை அல்லாஹ் ராகத்தாக வைத்திருக்கிறார். அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் யாருக்கு வந்துவிட்டதோ அவர் நன்றி செலுத்தியவராக ஆகிவிடுகிறார். இவர் இரண்டாவது எண்ணம் உடையவர். மூன்றாவது நன்றியுடைய எண்ணம் உடையவர் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை அருளுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவனை புகழ வேண்டும். அதே போல நம் மீது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட கடமைகளை கனிவோடு நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுதுதான் இந்த மூன்று எண்ணம் யாருக்கு வந்து விடுகிறதோ அவர் நன்றியுடையவராக ஆகிவிடுகிறார், அல்லாஹ்வுடைய அருள்பாக்கியங்களுக்கு நன்றியுடையவராக ஆகிவிடுகிறார். அதைத்தான் அருமை நாயகம் சொன்னார்கள், அத்தாயிமு ஷாக்கிர், உணவு உண்டு விட்டு யார் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாரோ, உணவு உண்டதற்காக வேண்டிய அல்லாஹ்விற்கு யார் நன்றி செலுத்துகிறாரோ, அஸ்ஸாயிமு ஸாபிர், பொறுமையோடு நஃபில் நோன்பு வைத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உணவு உண்டு விட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அவருக்கு கிடைக்கும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே நான் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஒரு கணமேனும் ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எந்த நோக்கத்திற்காக வேண்டி படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய நல்லடியார்களாக ஆக முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அத்தகைய நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.